we lose the test series against Australia in Australia. So we lose the not only a test series, we lose the WTC final slot also. So we discuss about that one slot, and at the same time கோச்சஸோட டிரான்சிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வி இன்வைட் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். இஃப் he was finished the ICCI level 2 coaching, Kaushik Anna with her. Hi Anna. Hi Parthiban, எப்படி இருக்க? ஃபைன். ஸோ பார்த்திருப்பீங்க ஆஸ்திரேலியன் சீரிஸ் நம்ம தோத்தது மட்டும் இல்லாம WTC ஃபைனல்ஸ் இதுவும் நம்ம வந்து விட்டுட்டோம். அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து பெரிய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் கௌதம் கம்பீரோட கோச்சிங் பத்தி. ஸோ பார்த்திருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படின்னா இருந்துச்சு? I was actually very happy டா. நல்ல அக்ரெசிவான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு கோச். He was not a coach at KKR, he was more a mentor தான். பிகாஸ் KKR ஓட ஹெட் கோச் இஸ் சந்திரகாந்த் பண்டிட். ஸோ நல்ல அக்ரெசிவான மென்டார் அவர் இருக்கச்சே வந்து லைக் சுனில் நரேன் மாதிரி, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர்லாம் நல்ல அக்ரெசிவான ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்து அந்த டீமையே ஒரு மாதிரி நல்ல ஒரு அக்ரெசிவ் மோட்டோவோட எடுத்துட்டு போய் நீ அவங்க ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாம் பார்த்தோன்னா சில மேட்சஸ்லாம் தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, சில மேட்சஸ்லாம் த்ராஷ் பண்ணாங்க. ஒரு எல்எஸ்டியை வந்து 15 ஓவர்ஸ்ல கேகேஆர்ல கிரவுண்ட்ல சேஸ் பண்ணதாகட்டும், ஒரு சிஎஸ்கே வந்து சென்னையில அடிச்சதாகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல்ஸ்ல வந்து எஸ்ஆர்எஸ் போட்டு த்ராஷ் பண்ணதாகட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் மென்டாலிட்டிக்கு எப்பெல்லாம் ஸ்கோப் இருந்ததோ அந்த அக்ரெஷன் வந்து பயங்கரமா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல கம்பீருக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த அக்ரெஷனை வந்து இந்தியாவுக்கும் கொண்டு வருவாருன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. மேபி நிறைய பேரோட இன்னொரு தாட்ஸ் என்னன்னா மேபி சீனியர்ஸோட கொஞ்சம் கம்பீர் கொஞ்சம் சிங்க் ஆகாதுங்க மாதிரி சொன்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஏன்னா அவங்களோட வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் லிங்க் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி விராட் கோலி கௌதம் கம்பீருக்கு ஃபீல்ட்ல என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு, ரைவல்ஸ் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கூட சீனியர்ஸோட கம்பீருக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒரு தாட் போச்சு. I am not so much into the அங்கே போயிட்டேன்னா எவ்ரி ஒன் இஸ் அ ப்ரொஃபஷனல் அண்ட் எவ்ரி ஒன் டஸ் தேர் ஜாப். வந்தாங்களா, கோச் பண்ணாங்களா, பேட்டிங் ஆடினாங்களான்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிற ஏரியா தான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லலாம் வந்து அவ்வளோதான் இருக்கும். தே வில் கம், தே வில் டூ தேர் ஜாப், தே வில் மூவ் ஆன். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோமான்னு இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து எனக்கு இவன் கூட ரேப்போ செட் ஆகாது, இல்லை வந்து இவனோட சேம் ஏஜ் கேட்டகரினால செட் ஆகாது, அந்த பாயிண்ட்டை மேபி அது ஒரு டிபேட் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆப்வியஸ்லி டிவியில் உனக்கு சோஷியல் மீடியாவில் அதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா உனக்கு உங்களுக்கு டிஆர்பி வேணும், டிஆர்பிக்கு என்ன வேணுமோ அதான் பேசுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐபிஎல் வின் பண்ண மென்டார் அப்படிங்கிற ஒரு அதனால மட்டுமே ஒரு இந்தியன் டீம் கோச் ஆயிட முடியுமா? ஏன்னா என்ன சொல்லு, ஏன்னா ரொம்ப ஏன்னா வந்து என்ன சொல்ல, ஏன்னா நிறைய அந்த கேம் சொல்லுங்க. ஏன்னா வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் கோச்சஸ் நம்ம இந்தியன் கரண்ட் செட்டப்ல இருக்காங்க. சோ அதெல்லாம் மீறி ஒரு ஐபிஎல் வின் பண்ணதுனாலே வந்து ஒரு அதுவும் நாட் ஹெட் கோச், இஸ் ஜஸ்ட் மென்டார் ஒரு மென்டாரா இருக்கிற ஒரு ஸ்டேட்டாவே ஒரு இந்தியன் டீம் ஹெட் கோச்சுங்கிற போது ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணாத கம்பீர் மேல. கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நான் 100% ஒத்துப்பேன். ஹி வாஸ் ஜஸ்ட் அ மென்டார், நாட் த ஹெட் கோச். அப்படி வந்து அந்த ஐபிஎல் வின்னிங் வச்சு நீங்க ஒரு ஹெட் கோச் கொண்டு வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் சந்திரகாந்த் பண்டிட் கொண்டு வந்திருக்கணும். கம்பீர் கொண்டு வந்தது 100% பிசிசிஐ பண்ற ஒரு விஷயம் தான். ரீசன்சி பயஸ்னு சொல்லுவாங்க. அது பிசிசிஐல ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியன் கிரிக்கெட்ல. ஸோ அப்படிதான் அவங்க கம்பீரை கொண்டு வந்தாங்க. அது வந்து கரெக்டான மூவான்னு கேட்டனா, எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் அக்ரெஷனா இருக்கும். அந்த ஐபிஎல் வின் பண்ண அந்த சூடா ஓகே இதை பண்ணா அது அந்த டைம் தான் டிராவிட் ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் டென்யூர் அண்ட் ஹி டிட் நாட் வாண்டட் டு கண்டினியூ. ஸோ பாசிபிளி பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த கம்பீர் அக்ரெஷனான அந்த ஒரு ஃப்ளோல எவ்ரி ஒன் வேர் ஹாப்பி. பட் மேபி டவுன் த லைன் பார்த்தோன்னா சில விஷயம் டென்ட் ஒர்க் ஃபார் ஹிம், அவ்வளோதான். அண்ட் ஆஸ் யூ ஸ்பீக் அபவுட் கோச்சஸ், மேஜரா பேசணும்னா he probably did not have the best set of coaches னு சொல்லுவேன். மானே மார்க்கல் ஆகட்டும், ஒரு அபிஷேக் நாயர் ஆகட்டும், ஒரு ரயன்டன் டஸ்காட்டே ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்ஸ், எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர்ஸ், வெரி வெரி குட் கோச்சஸ். ஆனா do they correctly fill in the gap that what Indian cricket at this point needs? அப்படின்றது தான் கேள்வி. It's not the question that are they good coaches, but the question is that are they exactly filling what is required in Indian cricket right now? It's a question. நீங்க அபிஷேக் நாயர், ரயன் தென்காசி, மார்னே மார்க்கல் சொன்னதால நான் இந்த இதை எடுத்துனாரு. அபிஷேக் நாயர் வந்து பெருசா டொமஸ்டிக்ல கூட மும்பைக்கு பெருசா கோச் பண்ணி நம்ம பார்த்தது இஸ் ஜஸ்ட் கோச் இன் ஐபிஎல். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஹெட் கோச் நினைச்சா
அபிஷேக் ஏன்னா இப்போ ஒரு யார் ஒரு அபிஷேக் நாயர் பத்தி ஒரு பாயிண்ட் நான் கிளியரா சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் நாயர் மைட் நாட் ஹவ் கோச்ட் அ வெரி பிக் ரஞ்சி டிராஃபி டீம் அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். பட் பல இந்தியன் கிரிக்கெட்டர்ஸோட பேட்டிங்ல ஒர்க் பண்ணதே அவன் தான். அவுட் ஆஃப் ஐபிஎல் ரிங்கு சிங்கோட பேட்டிங் டெவலப் பண்ணது, வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் டெவலப் பண்ணது, இப்போ வருண் சக்கரவர்த்தி கூட இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் பேட்டிங். அபிஷேக் நாயர் இந்த மாதிரி வந்து டு பி வெரி ஹானஸ்ட் ரைட், ஏகப்பட்ட டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸோட பேட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு அபிஷேக் நாயர் வாஸ் த பிக்கஸ்ட் ரீசன். ஐபிஎல்ல மேபி ஹீ மைட் ஹவ் பீன் அ ஃபெயில்டு பிளேயரா இருக்கலாம், இல்லை யூ டோன்ட் ஹவ் ஹேட் அ கிரேட் சக்சஸ்ஃபுல் கரியரா இருந்திருக்கலாம் ஐபிஎல்ல. ஆனா ஆஸ் அ கோச்சா இங்க நிறைய பேருக்கு லைம் லைட்ல தெரியாத ஒரு எக்ஸ்ட்ராடனரி லீடர் வந்து அபிஷேக் நாயர். அந்த பாயிண்ட் நான் சொல்லிக்க தினேஷ் கார்த்திக் கூட அந்த நிதாஸ் டிராஃபிக் முன்னாடி வரைக்கும் அபிஷேக் நாயரோட ஒர்க் பண்ணதுனால தினேஷ் கார்த்திக் ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன் நானு. ஏன்னா அது கேட்க எத்தக்கு அப்புறத்துல இருந்து டிகே ஆல்சோ ஒர்க் வித் அபிஷேக் நாயர். கரெக்ட். அந்த மாதிரி நிறைய பேர் கூட ஆஃப் த ஸ்கிரீன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கான். ரிங்கு சிங்கோட பேட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட் ரீசனே வந்து அபிஷேக் நாயர் தான். இதெல்லாம் எங்க வேணா சொல்லுவேன். ரிங்கு சிங்கே ஒரு சில மென்ஷன் பண்ணி நானும் பாத்துருக்கேன். சோ லெட்ஸ் see ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஒண்ணு பார்த்துப்போம். ரவி சாஸ்திரி இந்த ஒரு சைடு நம்ம பார்த்திருப்போம். and then ராகுல் டிராவிட் அவர் கோச் பண்ண அந்த ஒரு இதை ரெண்டுத்துக்கும் நீ என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறீங்கன்னா? ரவி சாஸ்திரி இதுல வந்து அக்ரஷன் நிறைய இருக்கும். ராகுல் டிராவிடோட டீம்ல நிறைய காம்னஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு 125 டு வின்னோன்னு இருக்கும் கேபா டே 3 செஷன் 3ல. டிராவிட் வந்து அந்த டைம்ல அது டிராவிடோட டீமா இருந்தா ஐம் நாட் ஷூர் ஹவு மச் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் பண்ட் அண்ட் புஜாரா ஹேட் டு கோ ஃபார் த சேஸ். அவங்களுக்கு எவ்வளவு அந்த மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இருந்திருக்கும்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் அங்க ரவி சாஸ்திரி இருந்தனால தான் ரிஷப் பண்ட் போய் ஜாலியா சொல்லியிருப்பான், ஐம் ப்ராபப்லி ட்ரைங் டு சேஸ் திஸ் அப்படின்னவனே. ரவி சாஸ்திரி மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹி வில் நாட் ஸ்டாப் ஹிம், இஃப் யூ வாண்ட் டு ட்ரை கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் சாஸ்திரி. ஸோ அந்த மாதிரி உனக்கு வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் பிட்வீன் டிராவிட் அண்ட் சாஸ்திரி, த வே தி அப்ரோச். சாஸ்திரி வந்து மோர் ஜோவியல் கை, உலகத்துக்கே தெரிஞ்சதான், ஜாலியா சுத்துற ஆளு. டிராவிட் வந்து மோர் ப்ரொஃபஷனல், மோர் காம், அந்த மோர் ட்ரெயின்டு, மோர் எக்யூப்ட். அந்த எட்டிகேட்ஸ் சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் எட்டிகேட்ஸ் ரொம்ப அதிகம். இல்ல ரவி சாஸ்திரி பத்தி நம்ம இந்தியன் டீம் ஃபார்மர் ஃபீல்டிங் கோச் ஸ்ரீதர் வந்து அந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரி அப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு, இப்போ வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த 4th டெஸ்ட் நம்ம அகமதாபாத்ல ஆடுவோம்ல, அந்த WTC ஃபைனல்ஸ்க்கு வந்து முன்னாடி ஒரு அந்த பபுள் இந்த டைம்ல அதான் வாஷியை ரிஷப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நாக் ஆடுவாங்க. அந்த ஒரு அப்போ வந்து டீ டைம்ல ஏதோ ஒரு ரிஷப் பண்ண கூட ஆண்டர்சனை வந்து ஒரு ஸ்விட்ச் ஹிட்ல அடிப்பானு 6. அந்த மேட்ச் தான் சொல்றேன். இதுல வந்து டீ டைம் அப்போ இவங்க பண்ணிட்டோம் வாஷியும் உள்ள போகும்போது அப்போ வந்து ரவி சாஸ்திரி சொல்லுவாரா, ஸ்ரீதர் வந்து அவர் கமெண்ட்ரியில சொல்லும்போது நான் இது கேட்டேன், ஏன் இப்ப இதுவா இருக்கீங்க, WTC ஃபைனல்ஸ் போனா போட்டு உங்க கேம் போய் ஆடுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தாங்க மாதிரி ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் நான் இப்போ ரொம்ப ரசிச்சேன் ரவி சாஸ்திரி கிட்ட இருந்து. எப்பயுமே அவர் அப்படிதான். அவர் வந்து அதை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. லிவ் இன் த மொமெண்ட் கான்செப்ட் தான் ரவி சாஸ்திரி. ஆனா டிராவிட் வந்து மோர் கால்குலேட்டட், வாட் டு டூ, ஹவு டு டூ அந்த மாதிரி. சி டிராவிட் இஸ் மோர் ப்ரொஃபஷனல் அண்ட் மோர் எட்டிகேட். ரவி சாஸ்திரி இஸ் அ லிவ் இன் த மொமெண்ட் கை. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ சேஸ், தைரியமா போ, பாத்துக்கலாம், என்னன்னாலும் பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நாட் ரியலி ஷுர் வென் திஸ் இஸ், ஐ திங்க் ஏதோ ஒரு இந்தியா மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்ச், நாட் விச் என்ன மேட்ச் இதுன்னு தெரியல. But I kind of knew this from Ashwin. Yeah, Ashwin was part of that Indian team. It was some red ball or white ball, whatever. One thing, ரெண்டு instance. One is ஏதோ ஒரு மேட்ச்ல ஆப்போனன்ட் நம்மள போட்டு மரணாடி அடிப்பாங்க, சம்மடி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் we needed a big score to chase. ரவி சாஸ்திரி உள்ள வந்து எல்லாரையும் புடிச்சு ஏறி விடுவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்களாம் டீம்ல எல்லாரும். அஸ்வின் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு வீடியோல. அப்படி எல்லாரும் பயந்து இருக்க டைம்ல கைஸ் ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் a crack at it அப்படின்னு நான் டீம்ல எல்லாம் சிரிச்சிட்டாங்களாம். என்ன சார் எப்படி சொல்றீங்க, போனா வந்தா பட்டாவாகியம் படாட்டிலகியன்ற மாதிரி ஆட்டுவாங்க அப்படின்னாராம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இந்த இது சிட்னில வந்து நம்ம டிரா பண்ணோம்ல கேம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 ரன் அவுட் ஆகும். அது ஆஷோ விகாரி அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு அடி வாங்கி டிரா பண்ண மேட்ச். அதே மேட்ச்ல கரெக்ட். அந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் விடுவோம். அந்த விக்கெட்ல 4 ரன் அவுட் ஆகும். அந்த 4 ரன் அவுட் வந்து இட் வாஸ் ஹிஸ்டாரிக்கலி ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஜிஜி ஒரு டீம் 4 வாட்டி 4 விக்கெட் ரன் அவுட்லயே விட்டுருக்காங்கன்னு. ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அது டெஸ்ட் கிரிக்கெட்லயே. ரவி சாஸ்திரி சொன்னா நான் கூப்பிட்டு,
You guys have created history. That's a badge to hold for yourself. But go and do the better that you can do in the second innings அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்ல வர ரவி சாஸ்திரி. நீ வந்து இதுவே மத்தவங்க என்ன 4 பேர் ரன் அவுட் ஆறீங்க வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்போம். பட் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபெலோ. இஸ் ஓகே ஃபைன், இந்த இன்னிங்ஸ் அவுட் ஆயிடுங்க, அது ஒரு ஹிஸ்டரி, அதை பேஜா எடுத்துக்கோங்க, போய் அதை வச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரவி சாஸ்திரி வந்து டெஸ்ட் சைட் 2017 வந்து இஸ் 2-3 ஃபார்மேட் கோச்சா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் இந்தியன் டீம்ல ஒரு டெஸ்ட், எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது 2017 ஃப்ரம் 21 வரைக்கும் நல்ல. அன்பார்ச்சுனேட்லி நம்ம WTC ஃபைனல்ஸ் நம்ம அடிக்கல. அதை தாண்டி பார்த்தா 2 வாட்டி ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா பீட் பண்ணோம். சோ நல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ஃபைட் கொடுத்தோம். சோ எதனால வந்து அந்த ஒரு இது ரவி சாஸ்திரி கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணாங்க அந்த ஒரு இது. அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ரவி சாஸ்திரிக்கு கிரெடிட் பண்ண மாட்டேன். ஐ வில் டைரக்ட்லி கிரெடிட் டு பரத் தருண். நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டோட சக்சஸ் இஸ் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நம்ம 2017-21 நீ சொன்ன அந்த பீரியட்ல த ஃபோர்த் குவாட்ரபிள் ஆஃப் இஷாந்த், ஷமி, பும்ரா அண்ட் உமேஷ் யாதவ், இவங்க மாத்தி ஐ மீன் இந்த பும்ரா அண்ட் இஷாந்த் வந்து பும்ரா அண்ட் ஷமி வந்து மோர் டுவர்ட்ஸ் அண்ட் 2019-20 அந்த 16-17 டைம்ஸ்ல இஷாந்த் அண்ட் உமேஷ், இந்த இஷாந்த், உமேஷ், ஷமி, பும்ரா 4 பேருமே வந்து they peaked. And Bhuvneshwar Kumarum வந்து he played for some point of time. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இங்கிலாந்து ரெண்டுமே ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கால கூட புவனேஸ்வர் ஆடினான். ஸோ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவாங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம். அந்த அவங்க ஒரு தனி டீம், ஒரு யூனிட்டா ஆடுவாங்க. ஒரு அன்மூவபிள் இம்மார்டல் ஃபோர்ஸா ஆடுவாங்க அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தனியா. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதுக்கு மிகப்பெரிய ரீசன் ஹஸ் டு பி கிரெடிட்டட் இஸ் பரத் தருண். அவரை பத்தி வந்து நான் இங்க பெருசா பேசினா ரொம்ப நேரம் போயிடும். பட் பரத் தருண் இஸ் தி பிக்கஸ்ட் ரீசன் வை வி பெர்ஃபார்ம் சோ வெல் இன் தோஸ் 4-5 இயர்ஸ். அண்ட் அப்படியே சேம் டைம் ராகுல் டிராவிட் சைடு வந்து ராகுல் டிராவிட் பார்த்தா நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு ரொம்ப இஸ் ஆல்சோ அக்ரெஷன். பட் வந்து அது ரொம்ப அந்த பிளேயர்ஸ் கிட்ட இது பண்ண மாட்டார் அந்த மாதிரி. பட் அவர் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு இப்ப அவர் ராகுல் டிராவிட் ஹெட் கோச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட சப்போர்ட் ஸ்டாஃப் டீம் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு வெல் நோபலாவே தெரியாது. ஏன்னா ஒரு பராஸ் மாம்பரேவா இருக்கட்டும், திலீப்பா இருக்கட்டும், எல்லாமே NCL இருந்து கொண்டு வந்தாரு. சோ வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி யாருக்கு பேசிக்கா அவர் கூட அப்படியே க்ரோ ஆன டீம் அது. அந்த NCL அவரோட க்ரூமான அதே டீம் அப்படியே கூட்டிட்டு வந்தாரு அவர் இந்தியன் டீம். அது ரிலேட்டட் தான் இப்ப வந்து கம்பீர் என்ன சொல்றது, ஒரு IPL பண்ண ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் தான் அப்படியே அது எந்த அளவுக்கு ஒரு இந்தியன் லெவல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னா என்னோட ஒரு இது கேக்குறேன் நான். இப்போ ஒரு மார்னே மார்க்கெல்லாம் IPL செட்டப்ல இருந்தா கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன சொல்றது, அது எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு என்னோட ஒரு இது. ஏன்னா ஒரு டீமுக்கு ஒரு மொரால் செட் ஆகுமா? ரொம்ப சிம்பிள். ரயன் டெண்டாஸ்காட்டே, மார்னே மார்க்கெல்லாம் IPL இருந்து வரல. தே ஆர் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். அவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த டீம் மெம்பர்ஷிப், அவங்களோட கோச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து தான் எடுத்துன்னு வந்தாரு. பட் ப்ராப்ளம் இஸ் இப்போ நீ டொமஸ்டிக்ல ஆடுறனா உனக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சோட கோச் ஹூ ஹாஸ் இப்ப நீ இந்தியன் டீம் டொமஸ்டிக் தான் நீ வந்து ஹோம் சீரியஸ் நிறைய ஆட போற. ஹோம் சீரியஸ்ல உன் ஸ்பின்னர்ஸை என்ன பண்ண வைக்கணும்னு மார்னே மார்க்கலுக்கு தெரியுமா? அதுதான் எங்க கேள்வி. சிம்பிள் ஆஸ் தட். ஒரு மார்னே மார்க்கலுக்கு உன்னோட ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? அவங்களை என்ன பண்ண நீ உன்னால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா ஆகாஷ் தீப்போட சக்சஸ்க்கு மார்னே மார்க்கலுக்கு மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஆனா ஒரு அஸ்வினோ, ஒரு ஜடேஜாவையோ, ஒரு வாஷியவோ டெக்னிக்கலி டாக்டிக்கலி உன்னால் அப்ரோச் வைஸ் எடுத்துன்னு போக முடியுமா ஒரு ஸ்பின்னர்ஸா டீம்ல? கொஸ்டின் நம்பர் 1. ரயன் டெண்டாஸ்காட்டே இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் கோச், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அவனுக்கு இந்தியன் ஃபீல்டிங் கண்டிஷன்ஸ் தெரியுமா? இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்தியன் அவுட் ஃபீல்ட்ஸ் எப்படி, இங்க உனக்கு எப்படி இது பண்ணணும்னு தெரியுமா? அபிஷேக் அதே மாதிரி பேட்டிங் கோச், வி டோன்ட் ஹேவ் அ ஸ்பெஷலைஸ் பேட்டிங் கோச். கௌதம் கம்பீர் அவனே கூட பேட்டிங் மென்டார்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம பேட்டிங் மென்டார்ஷிப் ஒருத்தர் இருக்கா மாதிரி தெரியவே இல்லை. when we lose wickets, அதாவது ஒரு வாட்டி நீ 2-3 வாட்டி ஒரு விக்கெட் விடலாம். பட் 10 வாட்டி நீ ஒரே மாதிரி விக்கெட் விடுறானா இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி கோலி. எல்லாருமே சர்ஃப்ராஸ் ஸ்வீப் ஆடியே அவுட் ஆனா நியூசிலாந்து சீரீஸ்ல. ரோஹித் சர்மா அந்த ஸ்லாக் அடிக்க போய் அவுட் ஆனா. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டிக்கலி டெக்னிக்கலி நிறைய தப்பா இருக்குன்றச்சே ஒரு ப்ராப்பரா அந்த கண்டிஷன்ஸ்க்கு உனக்கு கோச் பண்ண தெரிஞ்ச ஒரு பேட்டிங் கோச் இல்லாததுதான் மிகப்பெரிய டிராபேக்னு நான் சொல்றேன். கடைசி 8 monthsல டவுன்ஃபால்ன்றோம். அந்த டவுன்ஃபால்க்கான பெரிய ரீசன் நம்மளோட பேட்டிங் டவுன்ஃபால். லாஸ்ட் 8 monthsல வாட் எவர் த லோட் வி ஹவ் ஃபேஸ் ரைட் ஃப்ரம் பங்களாதேஷ் சீரிஸ். ஏன்னா பங்களாதேஷ் சீரிஸும் ஒன்றும் பெருசாலாம் இல்ல. 144 for 6ல இருந்து 180 ஆல் அவுட் ஆயிருந்தா பங்களாதேஷ் 200 ரன் லீட் எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே. அதுல எனக்கு டவுட்ஸே கிடையாது. 144 for 6ல இருந்து நம்மளோட மொத்த டவுன்ஃபாலுக்கு ரீசனுமே we don't have a batting coach number 1 who can
கொஸ்டின் ஆர் ஹூ கேன் பி இன் சிச்சுவேஷன் டு டாமினேட் ரோஹித் அண்ட் கோலி. தட் இஸ் நம்பர் 1. அவங்கள போய் நீ பண்றது தப்பு, நீ சரி பண்ணலன்னா வெளில உட்காருன்னு சொல்ற அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சன் யாருமே இல்லை. நம்பர் 2, நீங்க டீமா டெக்னிக்கலி நீங்க தப்பா ஆடுறீங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி காலை போட்டு ஆடணும், இந்த மாதிரி பேட் வரணும், இந்த மாதிரி நீங்க இந்த லென்த் இந்த ஸ்பின்னரோட இந்த ட்ரெஜெக்டரிக்கு நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் போகலாம், இந்த ஸ்பின்னரோட ட்ரெஜெக்டரிஸ்க்கு பேக் ஃபுட் போகலாம். இப்படின்னு வந்து நம்ம லோக்கல் ஃபிளேவர் தெரிஞ்ச ஒரு பேட்டிங் கோச் இல்லாததுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் ஓவர்சீஸ்லயும் பார்த்தோன்னா இந்த வாட்டி ஆஸ்திரேலியால வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டஃப் விக்கெட் டு பேட்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு பார்த்தோன்னா ஐ மீன் பெர்த் வாஸ் டீசன்ட். பெர்த்ல வந்து நம்ம திரும்பி 450 ரன் வச்சுட்டு அந்த விக்கெட்டை பேட்டிங் ஆட முடியாத விக்கெட் எல்லாம் சொன்னோம்னா நம்மளுக்கு அசிங்கம். ஓகே, எஸ்சிஜிலயுமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா வந்து ஃபார் ஃபன் அடிச்சாங்க 180 ரன்ஸ். எஸ்சிஜில நான் என்னோட சேனல் வீடியோலயே சொன்ன மாதிரி இட் வாஸ் அ பேட்டிங். சி டெக்னிக்கலி தப்பா ஆடினீங்க, அவுட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். நான் அந்த விக்கெட்டை குறை சொல்ல மாட்டேன். எம்சிஜில ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் டிரா ஆன கேம், அங்கேயும் வந்து இட் வாஸ் a very good cricketing wicket. So problem is, do you have a flavor of a coach who can coach you in Indian conditions and overseas conditions according to quality, according to the surfaces, according to conditions? இது இல்லன்றது தான் இந்தியன் கிரிக்கெட்டோட டவுன்ஃபால்க்கு ரீசன். பட் ஆனா இதோட மொத்தத்தையும் நம்ம கம்பீர் மேலேயும் எழுத முடியாது. பட் கம்பீர் பிளேட் a major role in selecting all these coaches. ஏன்னா இப்ப பாஸ்ட்ல கூட நமக்கு வந்து நிறைய ஃபாரின் கோச்சஸ் வந்து பண்ணி சக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேரி கிறிஸ்டியன்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சுங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபாரின் கோச்சஸா தான் இருப்பாங்க. இப்போ வந்து சிஎஸ்கேல இருக்கிற அந்த எரிக் சிமன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு ஃபாரின் கோச்சஸ் தான். அவங்களால எப்படி வந்து ஒரு சக்சஸ் கொடுக்க முடிஞ்சது? பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிஷன்ஸ். எரிக் சிமன்ஸுக்குலாம் வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் 2008ல நீங்க தான் இருக்காரு, சிஎஸ்கேலே தான் இருக்காரு. யூட மேட் எரிக் சிமன்ஸ் அண்டர்ஸ்டாண்டட். இங்க விக்கெட்ஸ் இப்படிதான் இருக்கும், இங்க கண்டிஷன்ஸ் இப்படிதான், இந்த விக்கெட்டோட நேச்சர் இப்படி, இங்க வந்து இவ்வளவு மாய்ஸ்டர் இருக்கும், இவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கும் சென்னை கிரவுண்ட்ஸ்ல. நீ ஹோம் கிரவுண்டா ஹோம் கண்டிஷன்ஸை நீ மாஸ்டர் பண்ணிட்டனா, உங்களோட கோச்சிங் ஸ்டாஃப், உன்னோட டீம், உன்னோட மேனேஜ்மெண்ட் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிளேயிங் 11 ஹோம் கண்டிஷன்ஸோடைய பிளேயிங் ஸ்டஃப் மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நீ எங்க போனாலும் எந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருவ. இதுதான் கான்செப்ட். அந்த சென்ட் இன்னொரு கொஸ்டின் நான் வந்து இது பண்ணேன்னா, இப்போ வந்து நிறைய இது வந்திருக்கு. இப்போ வந்து கம்பீரை வந்து இது பண்ணும், ஐ மீன் தூக்கணுங்கிற மாதிரி ஒரு நிறைய இது வருது. பட் அது மோஸ்ட்லி அது நடக்காதுதான். பட் இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஒரு லாஸ்ட் ஓப்பா இருக்கு அந்த ஒரு கோச்சிங். இன்கேஸ் கம்பீரை வந்து மாத்துவாங்களே, அப்படி இல்லைன்னா வந்து ஓகே இது வந்து ஒரு பெரிய இது இல்ல கண்டினியூ பண்ணுவாங்க. பேசிக்கா வந்து ஒயிட் நாய்ஸஸ்க்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா கிரிக்கெட் போர்டு நடத்தவே முடியாது. இங்க இருக்கிறதுலாம் ஒயிட் நாய்ஸஸ். பேசிக்கா ஃபேன்ஸோட எமோஷன்ஸ்லாம் சும்மா கத்தின்னு தான் இருக்காங்க, அவங்க கத்தினே தான் இருப்பாங்க. அதுக்குன்னெலாம் வந்து நீ கம்பீர் அனுப்பணும்னா வேலிடான ரீசன் கொண்டு வா, இது சரியில்லை இது சரி பண்ணிட்டு. அப்படி ஏதாவது ஒன்று சரியில்லையா ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு பேசணும். இந்த மாதிரி வந்து இது சரியா இல்லை, நம்ம இதை பண்ணணும், இதை மாற்றலாம், இது இப்படி பண்ணால் இது இப்படி பெட்டரா சரியாகும் அப்படின்ற மாதிரி பேசி சால்வ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. இவங்க பேசாம ஆக்ஷன். பட் ஆனால் பிசிசிஐ பண்ணக்கூடியவங்க தான் நாட் ரியலி ஷோர். சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நான் அளவுகோலாக பார்க்க மாட்டேன். ஐ வில் சி. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து யூஏஇல தான் ஆட போகிறோம். யூஏஇ ஆல்மோஸ்ட் சிமிலர் கண்டிஷன்ஸ் டு இந்தியா தான், பெருசாக டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. நான் மிகப்பெரிய அளவுகோலாக நான் பார்த்தேன் இது. அதுக்கப்புறம் அப்படியே ஐபிஎல்னு ஓபி அடிச்சுடுவானுங்க 2 மாதம். பெஸ்ட் ஸ்கேலாக நான் பார்த்தேன்னா இங்கிலாந்து சீரியஸை பார்ப்பேன். பட் அது வரைக்கும் இவங்க கம்பீரை ட்ராப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இங்கிலாந்து சீரியஸ்ல he should prove himself as a good coach. இல்லனா வந்து then probably he has to make his path for others. So ஃபைனலா இந்த क्वेश्चनல நான் வந்து வீடியோ எண்ட் பண்றேன். சோ வந்து இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து இந்த WTC ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகுது. சோ நெக்ஸ்ட் WTCக்கு ஆன சைக்கிள்ல வந்து சோ ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆடுவாங்களா இல்லையா நமக்கு தெரியல, ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. சோ அவர் அந்த பிளேஸ்க்கு நீங்க வந்த ஒரு பேட்டரை நீங்க ஒரு 2 பேட்ஸ்மேன் நீங்க இது பண்ணுவீங்க அந்த பிளேஸ்க்கு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கு. அபிமன்யு ஈஸ்வரன்ல ரொம்ப நாளா வந்து செட்டப்ல இருக்கான், இஸ் நாட் கெட் பிளேயிங் 11 சாய்ஸ். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. துருவ் ஜுரல் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண, பட் ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு அவனுக்கு சான்ஸே கொடுக்கல. சோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, அப்படி இல்ல ஒரு நம்ம சாய் சுதர்ஷன் மாதிரியான ஒரு பிளேயர் நம்பர் 3க்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இன் அப்கமிங் WTC இதுல? உனக்கு ஏற்கனவே சர்க்கியூட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தனாலே உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பீட் உனக்கு அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். யூ ஆர் பெண்டிங் பிக் சான்சஸ் ஃபார் சர்ஃப்ராஸ் கானை வந்து நீ பர்ஃபார்ம் பண்றான்னு நம்பி தான் கூட்டின்னு வந்திருக்க. ஸோ யூ ஆர் டியூ டு கிவ் ஹிம் மோர் சான்சஸ். துருவ் ஜுரேலுக்கு நீ நிறைய சான்சஸ் கொடுத்தாகணும். எல்லாருக்கும் நீ வந்து 15-20 மேட்சஸ் ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்ஃபார்மிங்கா இந்த ஐபிஎல் டைம்ல அஸ்வினும் பீடாகும் ஒரு வீடியோல பேசிட்டே சொல்லுவாங்க, ட்ரைடு ட்ரஸ்ட், ஐ மீன் ட்ரைடு
ஒர்க்டு நாட் ஒர்க்டு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணாங்களா 20 மேட்ச் கொடுத்தாங்களா லாங் ரன் இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல ஆனால் இது வரைக்கும் அதை பத்தி நான் பேச போறது இல்ல இவங்க எல்லாருக்கும் 20 மேட்ச் கொடுக்கட்டும் குவாலிட்டியா கொடுக்கட்டும் ரோஹித் கோலி லெட் தெம் சிட் அவுட் இந்த WTC தான் பெஸ்ட் டைம் டு உனக்கு சர்க்குலேட் பண்ணி வச்சு செக் பண்றதுக்கு நல்ல ஹோம் சீரிஸ் இருக்கு அவே சீரிஸ்லயும் நல்லா அமைஞ்சிருக்கு நியூசிலாந்து அமைஞ்சிருக்கு இது அமைஞ்சிருக்கு அவையில ஸோ லைக் நீ நல்லா யூஸ் பண்ணனா சூப்பரா டீமை செட் பண்ணி சால்வ் பண்ணலாம் பட் இவங்க எந்த அளவுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல டு பை என்ன கேட்டனா ரோஹித் அண்ட் கோலி பெட்டர் தே சிட் அவுட் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் தி யங்கர் ஜெனரேஷன்ஸ் டு டேக் ஓவர் தேங்க்யூ நான் பட் ஆனா கோலி உட்கார மாட்டாங்க ஏன்னா ஹோம் சீரிஸ்ல இங்கிலாந்துல அதான் இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டாரு ஹோம் சீரிஸ் இல்ல ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அந்த ஃபார்ம் கன்சர்னால நாம வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது எது வேணா ஏன்னா ரோஹித் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவான் தான் வந்து லைக் அந்த ஃபார்ம் அவுட் ஃபார்ம்ல எல்லாம் கம்பேக் இல்ல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் இந்த ஒரு பாயிண்ட்க்கு மட்டும் ஐ ஹேவ் a contradictory thing I say because of Rohit and Kohli not because of form அவங்க பிரச்சனை ஃபார்ம் கிடையாது அவங்களோட பிரச்சனை டெக்னிக்கல் ஃபால்ட் ரெண்டு பேர்கிட்டயுமே டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அதனாலதான் அவங்க அகைன் அண்ட் அகைன் வந்து அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க எப்பனா கடைசி 3 வருஷமா சால்வே பண்ணல ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்க தான் செய்யும் 10 வருஷமா எனக்கு ஒர்க் ஆன விஷயம் வந்து நான் ஏதை மாத்தணும்ட்டு அதனாலதான் நான் அவங்கள ஒர்க் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேனே தவிர வேற எதுவும் பேக் இல்ல விராட் கோலிக்கு அந்த ஒரு லைன் தெரியும் ஆஃப் சைட் ஆஃப் ஸ்டம்புங்க வீக்னஸ் ஏன்னா வந்து ஒயிட் பால்ல வந்து அந்த லைன் போட்டா கவர் டிரைவ் சூப்பரா டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த வீக்னஸ் ஏன் வருது பேசிக்கா உனக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் தான்டா உனக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் திங் வந்து சில டைம்ஸ் அவனோட ட்ரிகர்லாம் விராட்டுக்கு வந்து he might not be aware exactly aware of where is off stump is that is one particular issue அந்த பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர்ல அந்த ஆஃப் ஸ்டம்ப் எங்க இருக்குன்ற கிளாரிட்டி இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை வரும் இன்னொன்னு அவன் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணச்சே கொஞ்சம் எக்ஸஸா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டோட ஃப்ளோ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது கரெக்டா காரிடார்ல இருக்குது அவன் கரெக்டா அந்த ஃபார்வர்ட் ட்ரிகர் பண்ணி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஆனதுக்கு அப்புறமா அந்த பேட் ஃப்ளோ வந்துருச்சுன்னா அதை ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ அது டிரைவுக்கு போயிடும் பால் எடுத்துன்னு போயிடுது அண்ட் இட்ஸ் நாட் கமிங் அட் 80 or 90 130 140 வச்சு அந்த ரியாக்ஷன் டைமும் உனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ டக்குன்னு ஒரு மில்லி செகண்ட் ஆஃப் உனக்கு டிசிஷன் மேக்கிங் தப்பான கூட நீ எடுத்துன்னு போயிடும் அது தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம் நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு கொஸ்டின்ஸும் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயமும் நீங்க சொன்னீங்க எனக்கு தெரியாத விஷயமும் நிறைய சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் ஃபார் தட் ஸோ இதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாடா கண்டிப்பா ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூ கைஸ் எடிட் பண்ணி ட்ரை பண்ண போறேன் எப்படி எடிட் பண்றேன்னு பார்த்துட்டு இது பண்ண போறேன் ஓகேண்ணா ஓகேடா நான் போய் படுக்கிறேன் செம டயர்டு